வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவில் விஜய் பார்த்த வேலை தட்டி தூக்கி உள்ள வச்ச காவல்துறை. என்ன விஜய கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடையாதீங்க. வீடியோவை முழுமையா பாருங்க, உங்களுக்கு அழகா விளங்கிடும். இந்த மாதிரிலாம் செய்தி நீங்க தெரிந்து கொள்ளணும்னா முதல்ல நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும், மறந்துடாதீங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு காலமாக எந்த ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவே இல்லை. ஜனநாயக படமானது கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் பார்த்து எடுத்தாங்க. காரணம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் தான் விஜய் அவர்களுடைய கடைசி படம் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். ஆனா கூட இருக்கக்கூடிய நடிகர்களும் இசையமைப்பாளர்களும் அதோட இயக்குநர்களும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய முடிவை மாற்றுவார், கண்டிப்பாக திரைப்படங்களை நடிப்பார் என்று நேற்று இசை வெளியீட்டு விழாவில் கூட தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடன் 33 ஆண்டு காலமாக ரசிகர்கள் இருந்து விட்டார்கள். அதனால ரசிகர்களுக்காகவே நான் திரைத்துறையை விட்டு இன்னைக்கு அரசியல் களத்துல போயிருக்கிறேன் அப்படின்னு நேத்து விரிவா பேசியிருக்கின்றார். அவர் பேசின விஷயங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த பேச்சு உண்மையாகவோ நம்பிக்கை தரும் விதமாகவும் இருந்தது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். மலேசியாவில் விழா வச்சுட்டாங்க. மலேசிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்க சொல்லிச்சு. காவல்துறை களத்துல இறங்கி இது அரசியல் கூட்டம் அல்ல, இது ஒரு திரைப்பட நிகழ்வு, அதனால யாரும் கொடியெல்லாம் கொண்டு வராதீங்க, கட்சி கொடியெல்லாம் கொண்டு வராதீங்க, அரசியல் கோஷங்கள் தேவையில்லை, விஜய் காரை பின்தொடரக்கூடாது. மலேசியாவில் சட்டம் கடுமையா இருக்குது, உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு இஸ்லாமிய நாடு, எப்படி இருக்கணுமோ அது அப்படிதான் இருக்கணும். நம்ம நாடு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு, நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா மலேசியா அப்படி கிடையாது. அதனால ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஆனாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரசிகர்களை எப்படி வளர்த்திருக்கிறாரு. விஜய பார்த்தா போதும் கட்டுப்பாடுகள் காற்றில் பறந்து விடும். அப்படிதான் விஜய் அவர்களை பார்த்த உடனே அவருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி கொடி எடுத்து ஆட்டுறாங்க. ஏற்கனவே இது அரசியல் நிகழ்வு அல்ல, அரசியல் அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று மலேசிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. போற வழியெல்லாம் கொடி எடுத்து காட்டினா காவல்துறை என்ன பண்ணும்? அதனால விஜய் ரசிகர்களை தட்டி உள்ள தூக்கி வச்சிருக்குது. இதுல என்ன கொடுமை தெரியுமா? பல பேர் தமிழ்நாட்டிலிருந்து போய் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கறதுக்காக மலேசியாவில் தங்கி இருக்கிறான். விஜய் அவர்கள் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கின்றாரு, அவர் எந்த வழியா வர போறாரு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். வர வழியெல்லாம் கொடி ஆட்டின என்ன பண்ணுவாங்க? அதனால தட்டி தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வச்சிருந்தா கூட நம்ம தவேகா தொண்டர்களை இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி பணம் கட்டி வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் சட்டத்தை மீறினா அங்கெல்லாம் ஜாமீன் கிடைக்குமா இல்ல தண்டனை கிடைக்குமா என்ன தெரியாது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் இசை வெளியீட்டு விழா வச்சுட்டாரா, அவரு பார்த்த வேலையில அவங்க ரசிகர்களை பல பேரை தட்டி தூக்கி காவல்துறையினர் உள்ளே வச்சிருக்கிறாங்க. எப்ப விட போறாங்க நமக்கு தெரியல. எப்போதும் தவேகாக்காரங்க முதிர்ச்சி இல்லாதவங்க, அனுபவம் இல்லாதவங்க, அரசியல் களத்துல பயணப்படாதவங்க முதன்முறையாக விஜய் அவர்களை அரசியல் களத்தை பாக்குறாங்க. ஆர்வ மிகுதியாக இருக்கிறது. எங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதுவுமே தெரியல. சட்ட ஒழுங்கா தமிழ்நாட்டில் தான் மதிக்க மாட்டான்னு பார்த்தா மலேசியாவில் போய் மதிக்கலாம் விடுவாங்களா? அதனால அங்க விஜய் ரசிகர்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் விஜயால தான் நடந்தது. சோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு முன்பாகவே மலேசியாவுக்கு போயிட்டாரு இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு. போகின்ற பொழுதே ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு தான் போனாரு. அதே மாதிரி ஜனநாயக பட இசை வெளியீட்டு விழாவிலும் ப்ளூ கோட்டு போட்டுக்கிட்டு தான் கலந்துகிட்டாரு. என்ன ராசி என்று தெரியல. ஏன்னா அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனா இந்து பாரம்பரியத்தில் கடைபிடிக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால அவரு நேத்து இருந்து முழுக்க ப்ளூலே சுத்துறாரு. சோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்து அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல ரேம்ப் வாக் வந்தாரு. ரேம்ப் வாக் வருகின்ற தருணத்துல விஜயுடைய தந்தையார் பார்த்தாரு. தன்னுடைய மகனுக்கு வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்து அவரால் தாங்கவே முடியல. ஏன்னா அந்நிய மண்ணுல வைக்கிறாங்க இசை வெளியீட்டு விழா, அந்த இடத்துல எங்க ரசிகர்கள் வர போறாங்க அப்படின்றத எல்லாருடைய கேள்வி. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுலனா 2000-3000 டிக்கெட் கொடுத்து கூட போய் பார்ப்பாங்க. இசை வெளியீட்டு விழாவுக்கு எல்லாம் காசு வாங்குறாளா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம நாட்டில் சொல்றேன், மலேசியாவில் காசு கொடுத்து தான் பார்க்கணும். டிக்கெட் விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு டிக்கெட்டு 8000 ரூபாய். அது அரசாங்கத்துக்கு போச்சா இல்ல அந்த ஸ்டேடியத்தை வாடகை எடுத்தவனுக்கு போச்சா
இல்ல இசை வெளியீட்டு விழாவை ஆர்கனைஸ் பண்ணாங்களா அவங்களுக்கு போச்சா, இல்ல ஜி நிறுவனத்துக்கு போச்சா, நெட்ஃபிளிக்ஸுக்கு போச்சா தெரியல. ஆனா விஜய் அவர்களுடைய ஜனநாயக பட இசை வெளியீட்டு விழாவில் கிட்டத்தட்ட 80,000 பேர் கலந்து கொண்டார்கள். என்னப்பா 80,000 பேர் சொல்றியே அப்படின்னு சொல்லுகின்ற போது, பொதுவாகவே இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடக்கின்ற தருணத்துல அவ்வளோ ரசிகர்கள் எந்த ஒரு நடிகருக்கும் வரமாட்டாங்களாம். ஆனா விஜய்க்கு வந்திருக்கின்றார்களாம். அது கின்னஸ் சாதனையில இடம் பெற்றிருக்குது. கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பதிய செய்திருக்கின்றார்கள். அவ்வளோ ரசிகர்கள் கூர்ந்திருக்கின்றார்கள். ஒரு டிக்கெட் 8,000 ரூபாய். இவர்தான் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கின்ற மாபெரும் தலைவர் நம்ம விஜய் அவர்கள். சோ அவங்க தந்தையாரால நடக்க முடியாது, இருந்தாலும் தன்னுடைய மகன் ரேம்பாக்கில் வருகின்றார் என்று பார்த்து தொண்டருடைய ஆர்ப்பரிப்புல மகிழ்ச்சியில தன்னால நடக்க முடியாது என்று தெரிந்தும் கூட ஆர்வமாக ஓடி போய் மகனை கட்டி பிடிக்கலாம்னு நினைச்சாரு. அதற்குள்ளாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் குடுகுண்டு ஓடி வந்து தந்தையை கட்டி பிடித்துக் கொண்டார். இதையே சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது தந்தைக்கும் மகனுக்கும் லடாய். தந்தை மீதே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 4 கேஸ் போட்டு வச்சிருக்காரு. அந்த கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்குது. அரசியலுக்கு வந்த உடனே தாயும் பார்க்காதவன் தந்தையும் பார்க்காதவன் இவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போறான் அப்படின்ற கேள்வி எழுப்புனாங்க. அந்த எதிர்மறையான விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் நேத்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக பட இசை வெளியீட்டு விழாவில் தன்னுடைய தந்தையார ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அது மட்டும் கிடையாது, நம்முடைய விஜயுடைய தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தன்னுடைய மகனுக்கு ஏதாவது செய்யணும் என்பதனால, இல்ல தன் மகனை காண வந்திருக்கக்கூடிய ரசிகர்களை ஏதாவது செய்யணும் என்பதற்காக அவங்களும் கொடம்பக்கம் வரியா அந்த பாட்டை பாடி உற்சாகப்படுத்தினாங்க. ஸோ மொத்தத்தில் நேற்று விழா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிராண்டா இருந்தது. ஆடல் பாடல் என்று ஸ்டேடியத்துக்குள்ள அரங்கேறுவதற்கு முன்பாக வெளியிலும் பாத்தீங்கன்னா பல இசையமைப்பாளர்கள் அதோட பாடலாசிரியர்கள் மற்றும் பாடகர்கள் எல்லாம் கூட்டு போயிட்டு ஸ்பெஷலா விஜய் பாடல்களே பாடி குஷிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேடியத்துக்கு உள்ள போறதுக்கு முன்பாகவே. அதற்கு பிறகு நம்ம விஜய் அவர்கள் ஸ்டேடியத்துக்கு வருகின்ற தருணத்துல துல்லாத மனம் துள்ளும் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை போட்டு அவரை வர வச்சிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அர்ஜுனர் வில்லு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை அடிக்கடி போட்டு போட்டு கில்லி படத்தில் வந்ததா அந்த பாட்டை போட்டு போட்டு ரசிகர்களுக்கு ஐபி ஏத்துனாங்க. விஜய் வருகின்ற தருணத்துல தவேகா தவேகா தவேகான்னு எல்லாரும் கத்தியே தீர்த்தாங்க. டே ஏற்கனவே வெளியே தான் கொடியை காட்டி அந்த கொடியை காட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை மீறிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு தட்டி தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆனா ஸ்டேடியத்துல வந்தும் நீங்க தவேகான்னு கத்துறீங்களாடா அப்படின்னு நினைச்ச விஜயை பொறுத்த வரைக்கும் இங்க வேண்டாம் நம்ம ஊர்ல வச்சுக்கலாம், இங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு விஜய் கெஞ்ச கெஞ்ச அங்க இருக்கின்ற கூட்டம் தான் கட்டுப்பாடற்ற கூட்டமாச்சு, முதிர்ச்சி இல்லாத கூட்டமாச்சு. ஆனா விஜய் சொல்றதை கூட கேட்கல, தவேகா தவேகான்னு கட்டி தீத்தாங்க. இது விஜய்க்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கும் பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் விஜய் பேசினது தான் ரொம்பவே மாசா இருந்தது. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைத்துறைக்கு வருகின்ற பொழுது ஒரு மணல்ல வீடு கட்டா கூட போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் திரைத்துறைக்கு வந்தாராம். ஆனா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய அரண்மனையே கட்டும்படியாக மிகப்பெரிய இடத்தை திரைத்துறையில தந்து விட்டார்களாம். தொடக்கத்துல விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட புறக்கணிப்புகள், கிண்டல் கேலி. தொடர்ந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆபாசமான படங்கள்ல தான் நடிச்சுக்கிட்டு வந்தார். யூஏ படங்கள் தான் இல்ல ஏ படங்கள் தான் அவருடைய சர்டிபிகேட் பெறும். நம்ம திரைத்துறையில ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். அவங்க தந்தையாரை பொறுத்த வரைக்கும் பல பேர்கிட்ட கெஞ்சி தான் விஜய்க்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தார். ஆனா அடுத்தடுத்த படங்கள் சக்சஸ் ஆனதுனால விஜயே தன்னுடைய கதையை தேர்ந்தெடுக்கின்ற நிலைக்கு சேர்ந்துட்டார்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி தொடக்கத்தில் பெரிய புறக்கணிப்புகளும் ஏச்சுகளும் பேச்சுகளும் நம்ம விஜய் அவர்கள் கண்டு விட்டார். ஆனா என்னடா இவ்வளோ எதிர்மறையாக விஜய் அவர்களை கைது கழுவி ஊத்துறாங்களே அப்படின்னு விஜய் பக்கம் நிக்காம ரசிகர்கள் ஓடலையா. 33 ஆண்டு காலமாக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி விஜய் ரசிகர்கள் விஜய் பின்னாடியே இருந்தாங்களாம். அதனால இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுத்திருக்கிறாருன்னா, ஜனநாயக இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசியிருக்கின்றார். எனக்காக 33 வருடங்கள் என்னுடைய ரசிகர்கள் இருந்தாங்க. இப்போ நான் அடுத்த 30லிருந்து 32 வருடங்கள் என்னுடைய ரசிகர்களுக்காகவே வாழ போறேன். அதனால எங்க ரசிகர்களுக்காகவே நான் திரைத்துறையை விட்டு வெளியே வந்து விட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள்
மலேசியாவில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நபர் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதனா ஒண்ணுன்னா தியேட்டர்ல ஓடி வந்து நிற்பாங்க. ஆனா நான் இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ரசிகருக்கு எதனா ஒண்ணுன்னா அவங்க வீட்டு வாசிப்புல போய் நிற்க நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்ல. ஏன்னா அவங்க கட்சி சார்பில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நேரடியாக வந்து ஆதரவு தருகின்றார். ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து சந்திக்கலையே. ஒன்னே ஒன்று, பரந்தூர் விமான நிலையம் இருக்குல்ல, அந்த போராட்ட குழுவை மட்டும் போய் சந்திச்சார். காலவரையற்ற உண்ணாவிரதம், காலவரையற்ற போராட்டம் என்று சொல்லிட்டு பட்டியலின மக்களாக ஒன்று சேர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை நேரடியாக சந்தித்து உங்க பின்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆசிரியர்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். ஏற்கனவே செவிலியர்கள் போராடினாங்க, இப்போ விவசாயிகள் போராடுறாங்க. இப்படி எல்லா தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வாழ்வாதாரம் இல்லை, இந்த அரசாங்கம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் களத்தில் இருக்கிறாங்க. ஆனா விஜய் மட்டும் இசை வெளியீட்டு விழாவில் இருக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 33 வருட காலமாக ரசிகர்கள் என் பின்னாடி இருந்தாங்க, இனிமே ரசிகருடைய வீட்டு வாசல்ல நான் நிக்க போறேன் எதனா ஒண்ணுனா அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது நடக்குமா என்னன்னு தெரியல. ரெண்டாவது, முழுக்க முழுக்க அவங்களுடைய ரசிகர்களுக்காகவே வந்து திரைத்துறை விட்டு வெளியே வந்திருக்கின்றாரா. எனக்கு எவ்வளவு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் பெருமக்கள் எனக்கு செய்யோன்னு செஞ்சிருக்கின்றார்களா. அதனால இந்த ரசிகர்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அதனால முழு நன்றி கடனும் திருப்பி செலுத்தாத வரையில் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அப்புறம் இவரை வச்சு யாரெல்லாம் படம் இயக்குனாங்க, இசையமைப்பாளர் அனிருத் அவர்களை பற்றியும் பேசியிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கு பிறகு நீங்க தனியா வருவாரா இல்ல கூட்டணியுடன் வருவாரா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்களா. ஆனா நாம முதல் நாள்ல இருந்து இந்த 33 வருஷமும் எப்போதும் சரி தனியா வந்ததில்ல, ஒன்றிணைந்து தான் நாம வந்திருக்கிறோம். நாம என்ன சொல்றேன்னு இப்பவும் யாருக்கும் புரியலன்னு வச்சுங்களேன், சஸ்பென்ஸ் இருக்கட்டும், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். விஜய் சொல்றத ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். அரசியல் களத்தில் வந்துருக்காரு, கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்க போறாரா இல்ல தனித்தே தேர்தலை சந்திக்க போறாரா அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்க்கின்றார்களா. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, 33 வருடம் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து தான் வந்திருக்கின்றோம், இதுவே போதாதா மெசேஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எல்லோரும் தான் கை கோத்துக்கிட்டு நான் திரைத்துறையில பயணித்திருக்கிறேன், ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், இசையமைப்பாளர்கள் என்று சொல்லிட்டு எல்லோரிடமும் கைகோர்த்து கொண்டுதான் திரைத்துறையில மேல எழுந்து வந்திருக்கிறேன். அதே மாதிரி தான் அரசியலும் நான் வந்து எல்லோருடன் கைகோர்த்து கொண்டுதான் அரசியல் களத்தை சந்திக்க போறேன் அப்படின்றது விஜயனுடைய கருத்தா நம்ம எடுத்துக்கலாம். நான் தனித்து நிற்க போறதில்ல அப்படின்னு சொல்றாருன்றது நல்லா தெரியலாம். ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல முதல் மாநாடு போடுகின்ற போதே சொல்லிட்டார், நான் கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திக்க போறேன் என்று சொல்லிட்ட பிறகு என்ன சஸ்பென்ஸ் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் மலேசியாவில் அதான் சொல்லியிருக்கின்றார், இதற்கு பிறகும் சஸ்பென்ஸ் நீடிக்குதுப்பா, தெளிவில்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அந்த சஸ்பென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவை சேர்த்துக்குவீங்களா சேர்த்துக்க மாட்டீங்களா, அதிமுக கூட்டணியில வருவீங்களா வர மாட்டீங்களா, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அணியில நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா, இதுதான் அரசியல் தலைவர்கள் எதிர்பார்க்கின்ற விடை. இது தொடர்பாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் தொடரட்டுமே, நல்லதுதானே அப்படின்னு வந்து நம்ம விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 2026 மீண்டும் வரலாறு திரும்ப போகுது, நிச்சயம் நாம வெற்றி பெற போறோம் அப்படின்றத சூசகமா தெரிவித்திருக்கிறாரு. ஆனால் இங்க அரசியல் களமா இருக்கலாம், திரைத்துறையா இருக்கலாம், முக்கியமா ஒரு நல்ல நண்பர்கள் தேவை. யாருக்கெல்லாம் நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் வலிமையான ஒரு எதிரி இருந்தார் என்றால் நிச்சயமாக நாம பெரும் வெற்றி பெறுவோம். எதிரி இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறுவோம். அதனால நமக்கு எதிராக பெரிய எதிரி இருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டு இருக்கின்றார் நம்ம விஜய் அவர்கள். சோ இசை வெளியீட்டு விழா
இசையை பற்றியும் திரைப்படங்களை பற்றியும் இசையமைப்பாளரை பற்றியும் பேசாம இருப்பாரா? அதெல்லாம் பேசினாரு. திமுக வலிமையா இருக்குது என்ற விஷயத்த நேத்தே இசை வெளியீட்டு விழாவில் சொல்லிட்டார். நண்பன் கூட இருந்தா வெற்றி பெறலாம் என்பதெல்லாம் தாண்டி வலிமையான எதிரி இருந்தாதான் நீ வெற்றி பெற முடியும் என்று சொல்லி இருப்பதனால திமுகவுடைய வலிமையை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவது, கூட்டணி தொடர்பாக சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இருப்பதனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரப்போறாரா என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கிறது. ஏன்னா ஒன்னு எதிரியை பாத்தீங்கன்னா சிதைத்து விட வேண்டும். அப்படின்னா எதிரி பலமா இருக்கிறான்னா கூட்டணியுடன் இருக்கலாம், அந்த கூட்டணியை உடைக்கணும். அப்படி இல்லையா எதிரி அச்சப்படும் அழுகின்ற அளவுக்கு நாம் ஒரு பெரிய கூட்டணியில இணையணும், இல்ல ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கணும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை உடைக்க போறாரா, இல்ல பாஜக அதிமுக என்ற இமாலய கூட்டணியில் கைகோர்க்க போறாரா? மொத்தத்துல ஜனநாயக படம் என்கின்ற போது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இது அற்ற பிளாப் ஆக போகுது, ஏன்னா ரீமேக் அப்படின்னு சொல்றாங்களாம். நம்ம திரைப்பட விமர்சனம் பண்ணவே இல்லை, அரசியல் விமர்சனம் மட்டும்தான் பண்றோம். ஸோ மொத்தத்துல அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரி என்று ஒருத்தரை நிர்ணயிச்சாருன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு செய்தி மட்டும் தெளிவாக எல்லாரும் சொல்றாங்க, நம்ம ஜனநாயக படத்தினுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃபிளிக்ஸுக்கு வித்திருந்தாலும் அந்த நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா சன் டிவிக்கு தான் கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா ஓடிடியில் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஒளிபரப்பு பண்ணும், ஆனா டிவியில யாரா ஒளிபரப்பு பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா சன் டிவி காரங்க தான் ஒளிபரப்பு பண்ண போறாங்களாம். ஸோ மொத்தத்துல ஒன்னு ரெட் ஜாயின்ஸ் மூவி ஆனது படத்தை ரிலீஸ் பண்ணும், அப்படி இல்லையா சன் டிவி ஆனது அந்த படத்தை வாங்கி டிவியில ஒரே பண்ணும். மொத்தத்துல என்னதான் விஜய் அவர்கள் வெளியில திமுக எதிரான கோஷம் விட்டாலும் ஆனா அவங்களுக்குள்ள அண்டர் டீலிங் எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஜனநாயக படமானது இப்பொழுதே 105 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருக்கிறதா, 224 கோடிக்கு அந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கிறதா. ஆனா அது பேன் இண்டியா படமாக தயாரிக்கப்பட்டு இருக்கிறதா. கிட்டத்தட்ட 6 மொழிகளை ரிலீஸ் ஆக போதான், அதிக தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா. அதனால ஒரே நாள் கலெக்ஷனே பாத்தீங்கன்னா இப்ப உரிமை வித்திருக்காங்கல்ல, அந்த உரிமை தொகையை விட அதிகமா கலெக்ஷன் ஆகும்னு சொல்றாங்க. எல்லாம் பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.